ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அங்குள்ள மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. விமான பயணிகள், மாணவ மாணவிகள் என 260க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர். அதேபோன்ற ஒரு கோர விபத்து வங்கதேசத்தை உலுக்கியுள்ளது. தலைநகர் டாக்காவில் உட்டாரா பகுதியில் மைல்ஸ்டோன் என்ற பெயரில் பள்ளி மற்றும் கல்லூரி செயல்பட்டு வருகின்றன. இன்று மதியம் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான F-7 BGI போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. டாக்கா விமானப்படை தளத்திலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் மைல்ஸ்டோன் கல்வி நிறுவனத்தின் 4 மாடி கட்டடத்தின் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. இதில் பள்ளி கட்டடம் நொறுங்கியது. விபத்து நடந்ததும் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் பள்ளியை நோக்கி கதறியபடி ஓடினர். பள்ளி வளாகத்தின் மற்ற கட்டடங்களில் இருந்த ஆசிரியர்கள், மாணவர்களும் ஓடிச் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அடுத்த சில நிமிடங்களில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் படை வீரர்கள் விரைந்து வர மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடந்தது. முதலில் ஒருவர் பலியானதாக தகவல் வெளியானது. ஆனால் நேரம் செல்ல செல்ல பலி எண்ணிக்கை அதிகரித்தது. பலத்த காயத்துடனும் கிடந்த நூற்றுக்கணக்கானோர் ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வேன் மற்றும் இதர வாகனங்களிலும் ஏற்றிச் செல்லப்பட்டனர். இந்த கோர விபத்தில் 16 மாணவ மாணவிகள், 2 ஆசிரியர்கள் இறந்தனர். விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானியும் இறந்தார். பைலட் பெயர் முகமது தௌஹீர் இஸ்லாம் என தெரியவந்துள்ளது. கிட்டத்தட்ட 100 பேர் பலத்த காயத்துடன் டாக்காவில் உள்ள பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவ மாணவிகள்தான். 8 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வங்கதேச அதிகாரிகள் கூறினர். விமானம் தீப்பிடித்து எரியும் வீடியோ, நொறுங்கிய பள்ளி கட்டடத்தின் வீடியோ, காயம்பட்டவர்கள் குற்றுயிரும் குலை உயிருமாக ஆம்புலன்ஸுக்கு தூக்கிச் செல்லப்படும் வீடியோ, மாணவ மாணவிகள் படுகாயத்துடன் கதறிக்கொண்டு ஓடும் வீடியோ உள்ளிட்டவை சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்பவர்கள் மனதை உலுக்குகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் விபத்தில் சிக்கியதாக வங்கதேச ராணுவம் கூறியுள்ளது. ஆனால் துல்லியமான காரணத்தை கண்டறிய விமானப்படை உயர்மட்ட குழு விசாரணை நடத்தும் எனவும் ராணுவம் தெரிவித்தது. பைலட் முகமது தௌஹீர் இஸ்லாம் கடைசி தருணத்திலும் போராடியிருக்கிறார். அவர் விமானத்தை மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலிருந்து ஆளில்லாத இடத்துக்கு திருப்ப எல்லா முயற்சிகளையும் எடுத்தார். துரதிருஷ்டவசமாக அவரது முயற்சிகள் பலனளிக்காமல் போய்விட்டது. பள்ளி கட்டடத்தின் மீது மோதிவிட்டது எனவும் வங்கதேச ராணுவம் தெரிவித்துள்ளது. வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது: வங்கதேசத்துக்கு இது மிகவும் துக்கமான தருணம். கடுமையான வேதனையில் மக்கள் உள்ளனர். வங்கதேச விமானப்படைக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளார். F-7 போர் விமானம் சீனாவில் தயாரிக்கப்பட்டதாகும். 2 மாதங்களில் 2வது முறையாக விபத்தை சந்தித்துள்ளது. கடந்த மாதம் மியான்மர் விமானப்படையின் F-7 போர் விமானம் சகாயிங் பகுதியில் விபத்துக்குள்ளானது. பைலட் இறந்தார். அடுத்தடுத்த விபத்துகளை சந்தித்திருப்பதால் F-7 போர் விமானத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் கேள்விக்குறியாகி இருக்கிறது. விபத்து நடந்ததை நேரில் பார்த்த பலர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். பள்ளி கட்டடத்தின் மீது விமானம் பயங்கரமாக மோதியதை நான் எங்கள் குடியிருப்பின் 8வது மாடியிலிருந்து பார்த்தேன். மோதியதும் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. பலர் கட்டிடத்தில் இருந்து தப்பி ஓடினர் என திகில் கலந்த முகத்துடன் ஒருவர் சொன்னார். দরজার পাশে ঠাস করে মুহূর্তের মধ্যে ক্র্যাশ করল এবং এতে তারপরে ধাও ধাও করে আগুন জ্বলে উঠল। এরপরে পুরো বিল্ডিংয়ে আগুন ছড়িয়ে গেল চারিদিকে। মানুষ আশেপাশের দিক দিয়ে বেরিয়ে গেল এবং ওই মুহূর্তে সামনে যেগুলো ছিল অনেকে আহত হয়েছে, অনেকে নিহত হয়েছে। গেটে যাওয়ার সাথে সাথে দেখলাম যে পিছন থেকে কি জানি একটা আসলো, মানে একটা আওয়াজ হলো আর পড়ে গেল। আর আগুন, শুধু আগুন আর ধোয়া বেরোচ্ছে, এটুকু শুধু আগুন আর ধোয়া বেরোচ্ছে। এরপরে আমি আমার বাচ্চাটাকে জাস্ট একটা অটোতে উঠাই দিয়ে আমি ব্যাক করলাম, দৌড়ে আসলাম। আসে দেখলাম যে শুধু আগুন আর ধোয়া উঠতেছে, আর এখানে কিছু বেশি বাচ্চা ছিল আর গার্ডিয়ান ছিল। மைல்ஸ்டோன் பள்ளி கல்லூரியில் 2000 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். +2 படிக்கும் மாணவி ரஃபிகா தாகா இன்று பள்ளிக்கு போகவில்லை. பள்ளி மீது விமானம் விழுந்ததை டிவியில் பார்த்து பயந்தில் உறைந்து போனேன் என அவர் சொன்னார். கடவுளே, என்னுடைய பள்ளிக்கா இந்த சோகம் எனவும் அவர் வேதனையுடன் கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது.